நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800111236 அல்லது 011229901701 மிஸ் கால் கொடுக்கவும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். என் பேரு ஜெனி. வாழ்க்கையில நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற சில தவறான முடிவுகள் நம்ம வாழ்க்கையே திசை திருப்பிடும். அந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கையும். நான், என் ஹஸ்பண்ட் விக்டர், என் பொண்ணு ரியா, என் ஃப்ரெண்ட் இஷா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் 4 பேரும் 30 நாள் ஹாலிடேக்காக யூஎஸ்லேருந்து இந்தியா வந்தோம். ரியா, ரியா கம் பேபி. இப்போ நானும் என் பொண்ணு மட்டும்தான் போய்கிட்டு இருக்கோம். அதுலயும் உடம்பு மட்டும்தான் என் பொண்ணு. உள்ள இருக்கிறது யாரோ.
ஹாய் விக்டர், வா 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 வா. எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என் வைஃப் ஜெனி. ஹலோ. என் டாட்டர் ரியா. ஹாய் செல்லம். இவங்க எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். குட்ரா. How long will it take? ஆல்மோஸ்ட் 6 to 7 hours ஆகும். ஈவினிங்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். ஃபாதர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஃபாதர். நான் சொன்ன அந்த மஞ்சு வீட்டுக்கு டேவிட்டோட ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு வராங்க ஃபாதர். எனக்கு என்னவோ பயமா இருக்கு ஃபாதர். என்னடா டேவிட்டோட வண்டி தொப்பியோட வருது? தொப்பி இல்ல மாஸ்டர், குப்பி. தொப்பியோ குப்பியோ உள்ள 2 பப்பிஸோட வருது பாத்தியா? ஆமா மாஸ்டர். மாஸ்டர் இங்கே தான் இருக்கானா? பார்த்தா பணம் கேட்பானே. உள்ள இருக்கிறதா நமக்கு சேஃப். தொப்பியை நீ வச்சுக்க, பப்பிஸை நான் வச்சுக்கிறேன். சும்மா இருங்க மாஸ்டர். நீ என்னடா சொல்ற? வாடே வச்சு சாப்பிட போலாம். இல்லடா, நீ போயிட்டு வா. நான் இங்கேயே இருக்கேன். ரொம்ப நேரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். வா போலாம். இல்லடா, எனக்கு அன்ஈஸியா இருக்கு. ஆமா. வா டேவிட் சாப்பிடலாம். ப்ளீஸ் ஜெனி, புரிஞ்சுக்கோங்க. சரி வா. ஓ தென் ஓகே. ஓகே. இவங்க என்னத்துக்கு மாஸ்டர் இங்க வந்துக்கிறாங்க? வேற எதுக்கு? மேயறதுக்கு தான். இவங்க மேயர் அளவுக்கு என்ன மாஸ்டர் இங்க கிடைக்க போகுது? Have some food, Ria. என்ன ஜெனி? ஹாப்பி தானே? ஹாப்பி தான். What to do? சாப்பிட்டு தானே ஆகணும். எருமாட்டுக்கு அப்படிதானே இருக்கும். என்ன மாஸ்டர் நீங்க? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஏன்? என்னாச்சு? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே யூஎஸ்ல தான். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்தியாவுக்கு வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். பழசெல்லாம் மறந்துடு. புது லைஃப்பை பற்றி பிளான் பண்ணுவோம். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆனா ரியாவை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதை பற்றி நீ கவலைப்படாத. சின்ன குழந்தை தானே, புரிஞ்சிக்க கொஞ்சம் டைம் ஆகும். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ரியா என்னை புரிஞ்சுக்கிட்டு அன்பா பழகணுன்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் இங்கே கூப்பிட்டு வந்தேன். நிச்சயமா நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன். நீ எதிர்பார்த்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கவலையே படாத, சரியா? ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா? பிடிக்கவே இல்லை ஆண்டி. Eat. You have to eat. We have no option. டேடி ரொம்ப சீட் போறான். ஏய் முடிய ஷோ பண்ணி மொட்டையாக்கிடுவேன். உடனே ஜெனி வண்டியில் ஏறு. வண்டி ஓடிச்சு பாத்துக்க. நீங்க வாங்க மாஸ்டர். அவனே சின்ன பையன். யாரா அவன்? உனக்கு தெரிஞ்சவனா? தூக்கு மாஸ்டர். அவனை சும்மா விடுங்க. தூக்குங்க. என்னடா பண்ணுவ? ஏய் டேவிட், அவன் குடும்பத்தை காலி பண்ணாம விட மாட்டேன். ஃபாதர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஃபாதர். நான் சொன்ன அந்த மஞ்சு வீட்டுக்கு டேவிட்டோட ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு வராங்க ஃபாதர். எனக்கு என்னவோ பயமா இருக்கு ஃபாதர்.
எவ்வளோ அழகா இருக்குல்ல? பவருக்கு என்னடா பண்ணிருக்க? பழைய ஜெனரேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்டா. டீசல் இருக்கா? ம். ரியா ரியா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரியா ரியா ஹே ரியா ரியா என்னம்மா? என்னாச்சு? சொல்லுடா ரியா, என்னன்னு சொல்லு. நான் என்னமா தப்பு செஞ்சேன்? என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு மட்டும் ஏமா இந்த நடக்கும்? டேய், உங்களால தாண்டா எனக்கு இந்த அனுபவம். அப்பா, நடந்ததை நான் மறக்கவே இல்லை. அடிக்கு அடி, உயிருக்கு உயிர், அடி வாங்காம விட மாட்டேன். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். டெய்லி காலையில பால்கார வருவான். பாலை கொடுத்துட்டு போயிடுவான். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவங்ககிட்ட சொல்லுங்க. அவன் அரேஞ்ச் பண்ணி தருவான். ரூம் எங்க இருக்கு? மேல இருக்கு. போய் பாரு.
ரியாஸ் வாய்ஸ் ரைட்? ரியா மேல எல்லாம் போயிருக்கா? மம்மி சீக்கிரம் வாங்க. ரியா ரியா என்னவாச்சு? மம்மி சீக்கிரம் வாங்க மம்மி. ஓகே விக்டர், ரெஸ்ட் எடு. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, see you. டேய், ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட பர்சனலா பேசணும். நாளைக்கு பப்புக்கு போலாமா? சூப்பரா. இந்த பப்ல உட்கார்ந்து தண்ணி சாப்பிடுறது தனி கிக்கு தான். டேய், இன்னும் நீ அந்த டேஸ்ட்டை மறக்கலையா? நீ பேச்சுலர்ல ஃபேமிலி மேன். ஓகே, பை பை ஷா. நீங்களா? போயிட்டேன். பயன்படுத்துறதுக்காக தான் வந்தேன். ஏன்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, சார் இப்ப ரொம்ப நல்ல மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. ஆமா. முதல்ல அங்கெல்லாம் தூங்கட்டும். பார்த்துட்டு வந்துட்டேன். எல்லாரும் தூங்கியாச்சு. யார் நீ? பால். ஒரு நிமிஷம் இரு. கொஞ்சம் சீக்கிரமா வரலாமே. முடியாதுமா, உங்க வீடு ரொம்ப தூரம். எங்க வீட்ல இருந்து சைக்கிள் மிஸ்ட் இங்க வரதுக்கே 1.5 மணி நேரம் ஆகுது. அப்புறம் எப்படிமா சீக்கிரமா வருது? வீட்ல சின்ன பொண்ணு இருக்கு. இந்த வீட்ல சின்ன குழந்தையா இருக்க கூடாதே. அவ காலையில 6 மணிக்கெல்லாம் பால் குடிச்சு பழக்கம். கொஞ்சம் சீக்கிரமா வரலாம்ல. டேவிட் சார் இந்த விஷயம் சொல்லவே இல்லையே. இப்ப என்ன பண்றது? இது ரொம்ப ஆபத்தாச்சே. இஷா, நீ சோப் அங்க பாரு. இஷா, அந்த சோப்பு கொஞ்சம் எடுத்து கொடு.
can't run anymore. அங்க பாரு. மாஸ்டர், அன்னைக்கு தாபாவுல உங்க மேல கைய வச்சானே அவன் இங்க தான் சுத்துறான் பாருங்க. வேணா விக்டர் போயிடலாம். இவன் இங்கே தான் இருக்கானா? அவனை ஒரே தூக்கிடுங்க மாஸ்டர். அவசரப்பட வேண்டாம். முதல்ல அவன் வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். ப்ளீஸ் விக்டர். ஏய் போடா போடா டேய் போடா. அவன் கூப்பிடறான்ல போய் போட வேண்டிய போ. போடா. பக்கத்துல ஃபிகர் இருக்குல்ல, அதான் சொல்றான். ப்ளீஸ் விக்டர். சொல்லுங்க. அச்சோ மூஞ்ச வச்சிருவான். போடா. அவங்கள பார்த்தா ரவுடிங்க மாதிரி இருக்காங்க. மாஸ்டர் நம்மள கண்டு பயப்படுறான் மாஸ்டர். நாம ஒண்ணு தனியா வரல. வா விக்டர், ஃபேமிலியோட வந்திருக்கோம். இந்த பேய் வீட்ல தான் இருக்கானா? ஆமாண்டா, அழகா இருந்த இந்த மஞ்சு வீடு இப்போ பேய் வீடாயிடுச்சு. அமைதியா இருந்த என் வாழ்க்கைய சுடுகாடாக்கிட்டீங்களேடா. செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி ஊர் ஊரா சுத்துறீங்களேடா. அப்பா நான் மறக்கவே இல்லை. அடிக்கு அடி, உயிருக்கு உயிர். இவங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன். ஒன்னுதான் ரியா, பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் சாப்பிடு. இல்லை வேற ஏதாவது வேணுமா? இல்லை ஜூஸ், இல்லை ஃப்ரூட்ஸ்? நான் கேட்டுட்டே இருக்கேன், பேசாம இருந்தா என்ன? ரியா ரியா ரியா, நீ இங்கே இருங்க மம்மி, மேலே போயிட்டு வரேன். இப்படி பயமுறுத்திட்டா? சும்மா பயந்துட்டியா? கீழே டேவிட் வெயிட் பண்றான். வா பப்புக்கு போலாம். நீ இப்படி பயமுறுத்துறதுனால தான் ரியா உன் பக்கத்திலே வர மாட்டேங்குது. சின்ன குழந்தை தானே, அதுக்கு எது விளையாட்டுன்னு தெரிய மாட்டேங்குது. ரியா ஜெனி வரல? ஜெனிக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாம போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் எப்படி தனியா இருப்பாங்க? நீ போய் உள்ள உட்காரு.
மாஸ்டர். இன்னைக்காவது தூக்கலாம் மாஸ்டர். ஆமா மாஸ்டர், உங்க மேலேயே கை வச்சுட்டு 3 நாளா நம்ம முன்னாடியே தைரியமா சுத்திட்டு இருக்கான் பாருங்க மாஸ்டர். என்னால அதை தாங்க முடியல மாஸ்டர். இப்பவே ஏதாவது பண்ணுங்க மாஸ்டர். இவனுக்கு பதிலா அவன் காலியாட்டான். முதல்ல இந்த இடத்த காலி பண்ணலாம். வண்டி எடுங்க மாஸ்டர். அண்ணா, நீங்க வருவீங்கன்னு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருந்தாருண்ணா. நீங்க வந்துட்டீங்கன்னா எங்களோட எல்லா கஷ்டமும் தீந்துரும்னு சொன்னாருண்ணா. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். சொல்லு. டேவிட் சார் இறந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நீங்க வருவீங்கன்னு சொல்லி எல்லா ஏற்பாடையும் என்னதான் செய்ய சொன்னாரு. நானும் செஞ்சேன் சார். ஆனா அவருக்கு இந்த வீட்டுக்கு வரணும்னாலே பயம் சார். ஏன்னு தெரியல சார். ஆனாலும் அவருக்கு பயம் சார். டேவிட் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கானா? இல்ல சார், சொல்லல சார். ஆனா அவருக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். சொல்லு. நீங்க எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஏன்? எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். ஆனா அதான் நிஜம். இந்த வீடு அந்த அளவுக்கு நல்லது இல்ல சார். யார் சொன்னா? யார் சார் சொல்லணும்? யார் சொல்லணும்? எப்பவுமே வர்ற டேவிட் சார் முந்தின நாள் வந்தாரு, செத்து போயிட்டாரு. இதோட வேற என்ன சார் வேணும்? போது நிறுத்து. அது இதுன்னு சொல்லி பயன்படுத்த பாக்குறியா? அதெல்லாம் நடக்காது. 100-200 செலவுக்கு வேணா வாங்கிட்டு போ. இதோட உன் கதையை நிறுத்திக்கோ. புரிஞ்சுதா? என்கிட்ட சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ் கிட்டே சொல்லி அவங்களையும் பயன்படுத்த பார்க்காத. உனக்கு என்ன காசு தானே வேணும்? இந்தா புடி புடி. போ போ சொல்றல. போயா போ. இப்பெல்லாம் எதுவும் கெட்ட கனவு வருதா? இல்லை ஃபாதர். இனிமே உன் ஹெல்த் நல்லா கவனிச்சுக்கோ. நான் கொடுத்த மாத்திரை சாப்பிட்டு சரியாயிடும்.
ஃபாதர் கார் ரெடி ஃபாதர். பால்காரன் சொல்லுவானே மஞ்சு வீடுன்னு அதுதான் ஃபாதர். புதுசாக வந்தவங்க இங்கே தான் தங்கியிருக்காங்க. ஏய் நில்லு. யார் நீ? எங்க எஸ்டேட்டுக்குள்ள எப்படி வந்த? இங்க உனக்கு என்ன வேலை? ஏன் ஃபாதரை பார்த்து பயந்த? உன்னதான் கேக்குறேன். பேசாம போய்கிட்டே இருக்க. நில்லு. கிட்ட வராத. எது வந்தாலும் அங்கிருந்தே பேசு. ஏன் கிட்ட வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. நான் கிட்ட வரக்கூடாதுன்னா நீ எதுக்கு வந்த? உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? ஆமா, நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். உன் வீடு எங்க இருக்கு? இங்கேதான். என்ன பார்க்கணும்னு வந்துட்டு பார்க்காம பேசிக்கிட்டே இருக்க. கிட்ட வராம அங்கிருந்தே பேசு. நான் உன்னை பார்க்கலாமா? திரும்ப பார்க்கலாமா? ரியா, இங்க யார் கூடமா பேசிட்டு இருக்க? வரக்கூடாதவங்க வந்தாங்க, பார்க்க கூடாதவங்களை பார்த்தேன். தொட முடியாத என்ன அவங்க எப்படி தொட்டாங்க? பழி வாங்குறது தானே என்னோட நோக்கம். அப்புறம் எனக்கு ஏன் இந்த தயக்கம்? ஏதோ என்ன தடுக்குது. அது இந்த பொண்ணா, அந்த அம்மாவா? அப்பா, நான் மறக்கவே இல்லை. அடிக்கு அடி, உயிருக்கு உயிர். இவங்களை பழி வாங்காம விடவே மாட்டேன். மின்னலே
சொன்ன பேச்சு கேட்கலன்னா இப்படிதான் அடிபடும். இனிமேலாவது கேர்ஃபுல்லா இரு. நான் சொன்ன பேச்சு எதுவுமே கேட்க மாட்டேங்க. இனிமே என்கிட்ட எதுவும் பேசாத. யார் அந்த பொண்ணு? அவளுக்கு என்ன வேணும்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஃபாதரை பார்த்ததும் பயந்துட்டா, விக்டர் வந்ததும் போயிட்டா, அம்மாவுக்கு பின்னாடி மாயமாயிட்டா. எனக்கு மட்டும்தான் தெரியுறா? என்கிட்ட மட்டும்தான் பேசுகிறாளா? யாருக்காக அந்த பாட்டை பாடினா? என்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறா? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனக்கு என்னவோ பயமாக இருக்குது. இந்த வீட்டில் நம்மளை தவிர வேறு யாரும் இருக்காங்க. இதை தான் பால்காரன் விக்டர்கிட்ட சொல்ல வந்தானா? ஒருவேளை இவ ஆவியாக இருப்பாளோ? இவளால் நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? இந்த விஷயத்தை அம்மா கிட்ட எப்படி சொல்கிறது? நான் சொன்னால் நம்புவாளா? எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறது நல்லதில்லை. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். ஏமா என்னாச்சு? ஏன் பயப்படுறீங்க? பிரியா, என்னது இது? ஏன் டாடி கிட்ட இப்படி நடந்துக்கிற? He is not my daddy. He is your husband. What are you saying? Say sorry to him. Go. Go! No. புரியல. நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு சுத்தமா புரியல. நீ சின்ன பொண்ணு. நான் சொல்றது உனக்கு புரியுமோ புரியாதோ எனக்கு தெரியல. இருந்தாலும் நீ புரிஞ்சுக்குவேன்னு தான் இதை நான் சொல்றேன். நமக்கு இருக்கிற சொத்துக்கு 10 தலைமுறைக்கு மேல உட்கார்ந்து சாப்பிடலாம். என்ன பாவம் செஞ்சோமோ தெரியல. கடவுள் நம்ம கிட்ட இருந்து உங்க அப்பாவை பிரிச்சு நம்மள அனாதையாக்கிட்டார். அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா நம்ம ப்ராப்பர்ட்டிஸை காப்பாத்தி உன் கையில எப்படி ஒப்படைக்க முடியும்ன்ற கவலையில இருக்கும்போதுதான் விக்டர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. First I didn't accept. Then I thought a lot. Then I said okay. நமக்கும்
நம்ம சொத்துகளுக்கும் ஒரு சேஃப்டி வேணும்னு தான் அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இதுல ஏன் சுயநலம் எதுவும் இல்லை. மெயின் திங், உங்க அப்பா மாதிரி எனக்கும் திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா விக்டர் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்து உன்னை சேஃபா கவனிச்சு பாரு. எனக்கு யாரோட சேஃப்டியும் தேவையில்லை. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தான் நான் மகளாக இருக்க விரும்புகிறேன். நான் மூடியா இருக்கேன்னு சொல்றியே, எனக்கு பிடிக்காத ஒருத்தரை நான் எப்படி அப்பான்னு கூப்பிடுவேன்? அவர் கூட எப்படி கட்டி பிடிச்சி விளையாடுவேன்? அப்பா இறந்த 2 மாசத்துல நீ அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவர் நம்மளுக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கும் சேஃபாக இருப்பார் நீ சொல்கிற. ஆனால் அவர் நம்மளோட நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு தான் சேஃபாக இருப்பார். பிரியா, ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பேசுற? ஆமாம், பைத்தியம்தான். இதை சொல்ல தானே இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்த? சொல்லிட்டல, போலாமா? Oh my God, what can I do now? நீ கேட்குறனால சொல்கிறேம்மா. இங்கே என்னென்னமோ நடக்குது. எனக்கு அங்கேருந்து வரவே பிடிக்கல, அதுவும் இவரோட. சீக்கிரமாக இங்கேருந்து போயிடலாமா? அங்கே போய் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே. மாஸ்டர், அம்மாவும் பொண்ணு நிக்கிறாங்க, தூக்கிடலாமா? ஏண்டா இவதானே அவனுடைய வைஃப்? ஆமா மாஸ்டர். அவன் அவளோட சுத்திட்டு இருந்தான், இவ இங்க தனியா இருக்கா. நல்லதா போச்சு மாஸ்டர், இவளுக்கு தான் நீங்க இருக்கீங்களே. அதுக்கு தானே இருக்கும். தொடப்பத்தோட வருவான்னு பார்த்தா துப்பாக்கியோட வரா. வேண்டாம் வேண்டாம். ஐயோ சுட்டுடா மாஸ்டர். போங்க மாஸ்டர். மாஸ்டர் முன்னாடி இல்ல பின்னாடி. போங்கடா. இஷா, இஷா, என்ன விக்டர்? நான் கொடுத்தா ரியா பால் குடிக்க மாட்டேங்கிறா. நீ கொடுத்துறியா? ஜெனி என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ ஏதோ மூட் அவுட்ல இருக்கா. நான் பாக்குறேன். நீ எழுந்துட்டு பால் கொடுத்துரு. இங்க பாரியா, ஒழுங்கா பால் சாப்பிடணும். அதுதான் உன்னோட ஹெல்த்துக்கு நல்லது. குட் நைட் ஆண்டி. குட் நைட் டார்லிங். சாரி விக்டர், உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னாச்சு? நான் உங்களை கல்யாணம் பண்ணதுல எங்க குடும்பத்துல யாருக்கும் விருப்பம் இல்லை. அதையும் மீறி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக தான். சரி, அதுக்கு என்ன இப்போ? எனக்கு என்ன பயம்னா, ரியா உங்களை அப்பாவா ஏத்துக்க மாட்டேங்கிறா. பயப்படாத. எப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்போவே அவளை என் மகளாவே ஏற்றுக்கிட்டேன். போ எல்லாம் சரியாயிடும். ம்.
ஆண்டி தூங்க விடு. வயிற்று வலிக்குது ஆண்டி. ஒன்றும் இல்லை, போய் படு, சரியா போயிடும். நத்திங் டு வரி. வயிற்று வலிக்குது மம்மி. மம்மி வயிற்று வலிக்குது மம்மி. மம்மி பக்கத்துல டாக்டர் தான் கூட்டு வாங்க. மேல தூக்கிட்டு வா. இந்த நேரத்துல டாக்டரா? என்னடா இந்த பேய் விட்டு கூட்டிக்கிட்டு வர்ற? ஆமா, காசுக்கு தேருமாடா? ஐயா, நான் வாங்கி தரேன், வாங்கய்யா. பேய்க்கெல்லாம் வைத்தியம் பார்க்க வேண்டியதா போச்சு. பேய் வருமாடா? ஐயா, முதல்ல பாப்பாவை காப்பாத்துங்கய்யா. வாங்கய்யா. வர்றேன். வாங்க டாக்டர்.
ஐயா Hey, doctor, are you mad? இந்த பாப்பா. Oh, I am very sorry, Papa. ஒன்றும் இல்லைங்க, சின்ன குழந்தை இல்லையா, அங்கே இங்கேயும் ஓடி ஆடி விளையாடும் போது உடம்புல எங்கேயும் அடிபட்டிருக்கும் போல் இருக்கு. நீ என்ன பண்ற, என் கூட வர்ற, ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய மருந்து என் கையில் இருக்கு, அதை கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா 2 நாள்ல எல்லாமே சரியா போகும். டாக்டர், சீக்கிரம் போய் ஆஸ்பத்திரியில் ஏகப்பட்ட பேஷண்ட்டை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏடா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னை கூப்பிடுறேன், பெரிய இன்கம்னா உங்க ஃபாதர் கூப்பிடுவீங்க.
நீ நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னாச்சு சத்தத்தை காணோம்? உள்ள வாங்கம்மா போயிடலாம். இங்க இருக்காதீங்க, கீழே போயிடுங்க, கீழே போயிடுங்கம்மா. இதெல்லாம் அந்த மஞ்சோட வேலை. எங்கடா கூட்டு போற? ஐயா, நான் அன்னைக்கே சொன்னலையா, என் வாயை மூடிட்டீங்களே. 1000 ரூபாய் கொடுத்து என் வாயை மூடிட்டீங்களே. இப்ப நடந்ததெல்லாம் பாத்தீங்களே, இது ரொம்ப மோசமான வீடுங்கய்யா. இவர் என்ன சொல்றாரு? இவன் பணத்துக்காக ஏதோ பிளான் பண்றான். இவன் பேச்ச கேட்காத. அன்னைக்கே இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. என் பொண்ணு ரியாவுக்கு என்ன ஆச்சு? அம்மா, என்ன நம்புங்கம்மா. உங்க வெளில போடா. ஆகாது, நான் காப்பாத்துறேன். அம்மா, உங்களை நான் தானே காப்பாத்துனேன். Don't believe it. வைங்கம்மா. ப்ளீஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. ஐயோ ஜெனி, அவன் சொல்றது நம்பாத, ஒரு fraud. அப்படி சொல்லாதீங்க. ஏய் போடா வெளில. போடா. எல்லாரும் செத்துருவீங்க. இது உண்மைமா? இங்க என்ன நடக்குது தெரியுமா? நான் சொல்றது நம்புங்க. ஜெனி, நீ கீழே போயிடுங்கம்மா, கீழே போயிடுங்கம்மா. ஐயா, கேளுங்கய்யா, இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உயிருக்கு ஆபத்து. நீங்க எங்கூட கீழே வாங்க. உங்க எல்லாரும் எப்படி காப்பாத்துறீங்க? டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. போறியா இல்லையா? அப்படி சொல்லாதீங்கய்யா. என்ன நம்பி வாங்கய்யா. நான் சொல்றது கேளுங்கய்யா. வாங்கய்யா, கீழே போயிடலாம். உங்க உயிருக்கு ஆபத்துங்கய்யா. ஜெனி, ஜெனி, உனக்கு என்ன பைத்தியமாடா? சாவடிச்சிரும். சாவடா, போடா. அவங்களே அதுக்கு காப்பாத்துறேன். அம்மா, வாங்கம்மா, சீக்கிரமா வந்துடுங்கம்மா. நான் சொல்றதுக்கு போலாம். ஜெனி போவாத. இஷா, இஷா, ஜெனி. இப்போ எங்களை எங்க கூட்டிட்டு போற? சர்ச்சுக்கு. சர்ச்சுக்கா? அங்க போனாதான் உங்க குழந்தையை காப்பாத்த முடியும். அங்கதான் பெரிய ஃபாதர் ஐயா இருக்காரு. அவர்கிட்ட இங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். என்ன சொல்ற நீ? நீங்க வந்த நாள்ல இருந்து எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. சார் கிட்ட கூட சொன்னேன். உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். இந்த வீட்டுல ஒரு ஆவி இருக்கணும். அது ஒரு 10-11 வயசு பொண்ணு. அது பேரு மஞ்சுன்னு பேசிக்கிறாங்க. இப்ப நடந்ததெல்லாம் நீங்களே கண்ணால பாத்துட்டீங்களே. அப்ப அது உண்மைதானே? அம்மா, இன்னொரு விஷயம், அது ரொம்ப மோசமான பேய். டேவிட் சாரையும் அதான் கொண்டு இருக்கு, அந்த மாஸ்டரையும் அதுதான் கொண்டு இருக்கு. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா, இத கூட ஃபாதர் கிட்ட சொன்னேன். அவர்தான் இந்த ரட்சையை கொடுத்தாரு. அதனாலதான் இந்த அம்மாவை காப்பாத்த முடிஞ்சது. அவர்கிட்ட போனா அவர் எல்லாத்தையும் சரி செஞ்சிருவாரு. அவருக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஒருத்தரோட முகத்தை பார்த்தா போதும், அவங்கள பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் நீங்க யாரும் இங்க இருக்காதீங்க. எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. நான் யாரோ, நான் யாரோ, உனக்கும் தான் தெரியாதோ. பழி தீர்த்தல் தானே நான் கொண்ட நோக்கம். பகை தீர்க்கும் நேரம் ஏன் இந்த தயக்கம்? வழி மாறி போன தாயாலே என் மரணம். அரூப வாழ்வில் கூட உன்னாலே நரகம். நான் ஃபாதர், இவங்க தான் ஃபாதர். நான் சொன்னல ஃபாதர்.
ஃபாதர் அந்த சின்ன பேய் இந்த அம்மாவை எப்படி தாக்கியிருக்கு பாருங்க. அந்த மஞ்சுவுக்கு நீங்க தான் ஃபாதர் ஒரு முடிவு கட்டணும். நீங்க இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 6 நாள் ஆச்சு ஃபாதர். ஃபாதர், ரியாவை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு ஃபாதர். உங்களை நம்பி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். என் பொண்ணை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே முக்கியம் இல்லை. என் ரியாவுக்கு நடக்க கூடாதது ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். இந்த வீட்டுக்கு நீங்க எதுக்காக வந்தீங்க? இது என் ஹஸ்பண்டோட ஓன் ப்ராப்பர்ட்டி. எங்க இருந்து வந்தீங்க? ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்கோம் ஃபாதர். எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க 4 பேர் வந்திருக்கோம் ஃபாதர். முந்தா நாள் ஒரு சவ அடக்கம் நடந்ததே, எப்படி இறந்தாரு? அது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் டேவிட். 2 பேரும் கார்ல வரும்போது ஆக்சிடென்ட்ல டேவிட் இறந்துட்டாரு. ஃபாதர், டேவிட் இறந்ததுனால இதெல்லாம் நடக்குதா? தெரியல, இருக்கலாம். விக்டர், நான் சொல்றது கவனமா கேளுங்க. உங்க பொண்ணுக்கு ஒன்றும் ஆக, ரியாவை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. கர்த்தரை நம்புங்க, அவர் உங்களுக்கு துணையா இருப்பார். எதுக்குடா உள்ள வந்த? யார் நீ? நான் உன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். எங்கடா பாரு, கதவை ஏடா சாத்துற? சொல்லு. நீ எதுக்குடா இங்க வந்த? வெளியே போடா. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. என்னடா பண்ற? கேட்டுட்டா இருக்க, சொல்ல மாட்டியா நீ? சொல்லு. யார் நீ? நீ யாருன்னு சொல்ல மாட்ட, நான் மட்டும் சொல்லணுமா? நான் யாருன்னு உனக்கு தெரியல? பாதர். என்ன பார்த்தா தெரியலையோ? நான் ஒரு பாப்பா. உனக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். ஏன் போக போறியா? என்ன பயந்துட்டியா? போக சொன்ன போகாம ஏன் மூஞ்ச பாக்குற? இப்ப என்ன பண்ற? அதை என்ன எடுக்கிற? அதெல்லாம் எடுத்தா நான் பயந்துவேனா? என்ன பயப்படுத்த பாக்குறியா? என்ன வெளியே தரத்த பாக்குறியா? இங்க இருக்கிறவங்கள தீர்த்து கட்டாம போக மாட்டேன். யாரு? உனக்கு எதுக்கு நான் சொல்லணும்? வெளியே போடா. எங்களின் பிதாவே,
எனக்கு இந்த புனித காரியத்தை செய்ய ஆசீர்வதிப்பீராக. In the name of the Lord. யார் நீ? In the name of the Satan. சொல்ல மாட்டேன். In the name of the Lord. யாரை பழிவாங்க வந்திருக்க? In the name of the Satan. உள்ள தாண்டா. என்னடா பாக்குற? கடவுளின் பேராலே, புனித சக்தியின் பேராலே, மண்டலங்களில் இருக்கும் கடவுளின் பேராலே ஆணையிடுகிறேன். தீய சக்தியை இவளை விட்டு வெளியே போ. இவளுக்குள்ள இருக்கும் சாத்தானை வெளியேற்றி இயேசுவே உன் நாமத்தின் மீது ஆணை, கொடிய சாத்தானை இவளை விட்டு வெளியே போ. இயேசுவே இவளின் பாவங்களை மன்னித்து இவளுக்கு பரிசுத்த வாழ்க்கையை தாரும். பிதாவின் மீது ஆணை, தேவனாகிய இயேசுவின் மீது ஆணை, சக்தியை இவளை விட்டு வெளியே போய்விடு. ஒன்றும் அறியாத இவளை ஆளுமை செய்யும் சாத்தானை விரட்டும். ஆண்டவரே, ஒன்றும் அறியாத இந்த மகளை சாத்தானிடமிருந்து நீங்கள் தான் ரட்சிக்க வேண்டும். இவளுக்கு ஆறுதல் அளித்து இவளிடம் இருக்கும் தீய சக்தியை நீக்கி இவளுக்கு பரிசுத்த வாழ்வை தாருங்கள். உனக்கு என்னதான் வேணும் சொல்லு. இந்த உடம்பை விட்டு வெளில போ. அதுக்கு தான் இங்க வந்தியா? இப்ப என்ன பண்ண போற தெரியுமா? கீழே குதிக்க போறேன். வேண்டாம் வேண்டாம், குதிக்காத 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 குதிக்காத. நீ யார் உடம்ப காப்பாத்தணும்னு நினைக்கிறியோ அதை நான் அழிச்சிடுவேன். இங்க இருந்து போடா. இப்ப நான் என்ன பண்ண சொல்லு. போடா சொல்றல. போறேன். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். உன்னால இங்க இருக்கிற யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். சரி, நான் போறேன். கிட்ட வந்துடாதடா. நான் குதிச்சிடுவேன்டா. நான் குதிச்சிடுவேன்டா. நான் போறேன். என்ன ஏமாத்த பாக்குறியா? குதிச்சு காட்டுட்டுமாடா? வேண்டாம், அந்த சின்ன குழந்தை ஏதோ பண்ணிடு. அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கிளம்புற வேலையை பாருடா. இங்க இருந்து போடா. போயிடு. என்னை ஏமாத்திட்டீங்களே ஃபாதர். நான் ஏமாத்த வரல, காப்பாத்த தான் வந்திருக்கேன். யாரை காப்பாத்த வந்தீங்க? என்ன நம்பினவங்கள. அப்போ உங்களை நம்பினா என்னையும் காப்பாத்துவீங்களா ஃபாதர்? உன்னோட நோக்கம் என்னன்னு சொல்லு, நான் அதை சரி பண்றேன். உங்களால முடியாது. ஏன்னா நடந்த உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன உண்மை? சொன்னதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா? நிஜம், எல்லாமே நிஜம். இத பத்தி யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் இங்க இருக்க யாருக்கும் எந்த இடைஞ்சலும் நீ பண்ணக்கூடாது. பிரியா இப்போ எப்படி இருக்கா? சொல்லுங்க ஃபாதர், ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஃபாதர், நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சொல்லுங்க ஃபாதர், ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஃபாதர் ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
ப்ளீஸ் சொல்லுங்க, எது வேணாலும் சொல்லுங்க. என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை சக்திக்கு மீறி நான் செஞ்சிருக்கேன். ஆனா இன்னமும் சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. நீங்க சொல்றது எனக்கு புரியல ஃபாதர். எது வந்தாலும் சொல்லிடுங்க ஃபாதர் ப்ளீஸ். இப்ப நீ பாக்குறது உன்னோட பொண்ணு ரியா இல்ல. ஆமா, உடம்பு மட்டும்தான் ரியாது. ஆனா அவளுக்குள்ள இருக்க ஆன்மா வேற ஒருத்தர். என்ன ஃபாதர் சொல்றீங்க? இதான் உண்மை. என்னால நம்ப முடியல. ஒரு உடம்புக்குள்ள இன்னொரு ஆன்மாவா? அது போக வைக்க முடியாதா ஃபாதர்? முடியும். ஆனா அதுக்கு நான் சபையோட அனுமதி வாங்கணும். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். ஆனா அது வரைக்கும் நீங்க யாரும் அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஃபாதர், எங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? நீ எங்க போகாத வரைக்கும் வாழ்க்கையில் நம்ம பண்ற தவறுகள் தான் பின்னாடி பெரிய ஆபத்தில் வந்து முடியுது. ஜெனி, எங்க போற? ஃபாதர் சொன்னதை மறந்துட்டியா? கொஞ்சம் பொறுமையா இரு. ஃபாதர் நம்ம பொண்ணை கண்டிப்பா காப்பாத்துவாரு. ஜெனி, நான் சொல்றதை கவனமா கேளு. அந்த ஆத்மாவோட கோரிக்கை ரொம்ப திடமானது. அதுக்கு முன்னாடி என்னோட சக்தி, உன்னோட தாய்மை ரெண்டுமே ரொம்ப சின்னது. தான் நினைச்ச காரியத்தை சாதிக்காம உன் பொண்ணை விட்டு வெளியே போகாது. மனிதர்களால முடியாத, ஏன் தெய்வத்தால் மட்டுமே சாத்தியமானதை அது எப்படி செஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாது, செய்ய முடியாது இந்த உலகத்துல நிறைய இருக்கும். அதுல இதுவும் ஒண்ணு. என்னை பொறுத்த வரைக்கும் அதோட தீர்மானத்துல ரொம்ப உறுதியா இருக்கு. பழி தீர்க்கத்தானே
நான் யாரோ உனக்கும் தான் தெரியாதே. நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியல ஃபாதர். சாக போற ஒரு பொண்ணை ஏற்கனவே இறந்த ஒரு பொண்ணோட ஆவி காப்பாத்திட்டு இருக்குதுன்னா இதுவரைக்கும் நான் இப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டதே இல்லை. உண்மைதான். உனக்கு என்னதான் வேணும்? தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீடா, இந்த ஊரா, இந்த எஸ்டேட்டா, எது வேணும்? எதை கொடுத்தா என் மகளை நீ திருப்பி கொடுப்ப? தாய் பாசத்துக்காக என் பின்னால அலைஞ்சதா சொன்னியே. என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா உனக்கு அது கிடைச்சிருமா? இல்ல நடக்குமா? இது பாரு, உன் தாய் செஞ்ச தப்பாலதான் நீ ஆவியா அலையறன்னு சொன்ன. மறு ஜென்மோன்னு ஒண்ணு வந்தா எனக்கு மகளா பிறப்பேன்னு சொன்ன. அந்த அளவுக்கு பாசமா சொன்ன நீ ஏன் இங்க எல்லாரையும் இப்படி கஷ்டப்படுத்துற? உனக்கு ஒரு தாய் வேணுங்கிற அந்த சுயநலத்துக்காக இந்த தாய் கிட்டேந்து அந்த மகளை பிரிக்க பாக்குறியா? சொல்லு, அதுதான் உன் விருப்பம்னா என் பொண்ணை விட்டுரு. என்ன எடுத்துக்கோ. மா, அந்த வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? சொல்லு, தெரியுமா? தாய் மகளுக்கு இடையில இருக்கிற பந்தம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? பாசம்னா என்னன்னு தெரியுமா? மொத்தத்துல உனக்கு அம்மானா என்னன்னு தெரியுமா? தெரியாதுமா. இதையெல்லாம் கதையா கேட்டிருக்கோம், புக்ல படிச்சிருக்கோம். ஆனா நிஜமாவே நடக்குதுன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா ஃபாதர், நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இது ஏன் ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா இருக்கக்கூடாது? ஆஸ் எ டாக்டர் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கிடையாது. சரிங்க ஃபாதர், ஒருவேளை இது மென்டல் டிசார்டரா இருக்க வாய்ப்பு இருக்கா ஃபாதர்? நானும் உங்களை மாதிரி அந்த பொண்ணை பார்க்காமலோ பேசாமலோ இருந்தால் இப்படி தான் யோசிச்சிருப்பேன். ஃபாதர், எனக்கு ஒன்று தோணுது. அந்த ஆவிக்கு பழிவாங்க ஒரு உடம்பு தேவைப்படுது. அது ரியாவோட உடம்புல போயிருக்கலாம் இல்லையா? பழி வாங்கணும்னு நினச்சிருந்தா அதுக்கு உடம்பு தேவையில்லை. அதோட நோக்கம் வேற. என்ன நோக்கம் ஃபாதர்? ரியாவோட உயிரை காப்பாற்றணும். இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஃபாதர். உயிர் எடுக்கிற பையை பார்த்துருக்கோம், அது என்ன உயிரை காப்பாத்துற பை? எதுக்காக அது காப்பாற்றணும்? தாய் பாசம். தாய் பாசம்னு எனக்கு தெரியாது. அதை உன்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியாது. அதை சொன்னாலும் உனக்கு புரியாது. அதான் என்ன இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கியே? இல்லம்மா. அப்படின்னா என் பொண்ணை என்கிட்ட கொடு. அது முடியாது. ஏன்? எனக்கு தாய் பாசம் வேணும்ன்றது உண்மைதான். அதுக்காக நான் ரியாவோட உடம்புல நுழையல. அவளை காப்பாத்தணுன்றதுக்காக தான் நான் அவளுக்குள்ள வந்திருக்கேன். அப்படியே நான் விட்டுட்டு போனா உன் பொண்ணு நீ பொணமா தான் பாப்ப. நீ போய் சொல்ற? இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். உன் பொண்ணோட உடம்புல விஷம் ஏறி இருக்கு. விஷமா? என்ன சொல்ற? ஆமா, அவளுக்கு விஷம் கொடுத்திருக்காங்க. யாரு? விக்டர். விக்டரா? அந்த விக்டரை பத்தி உனக்கு தெரியாது. அவனை பத்தி நான் சொல்றேன். விக்டர் வேற யாரும் இல்ல, எங்க அப்பாவோட உயிர் நண்பன். அவன் தான் இந்த எஸ்டேட்டோட மேனேஜர். எங்க குடும்பம் ஜமீன் பரம்பரை. எங்க அப்பா பிறவிலேயே போனோம். எங்க அப்பா எங்க அம்மாவை பார்த்த முதல் நாளே காதலிச்சாரு. எங்க தாத்தாவை எதிர்த்து எங்க அம்மாவை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. எங்க அம்மாவுக்கு என்னையும் எங்க அப்பாவையும் விட இந்த சொத்து மேலதான் ஆசை அதிகம். எங்க சொத்தையெல்லாம் வித்துட்டு சிட்டில செட்டில் ஆகிறதுக்காக எங்க அம்மா எங்க அப்பாவோட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2 வருஷம் எங்க அப்பா பிசினஸ் விஷயமா US போயிருந்தாரு. அந்த சமயத்துல விக்டர் எங்க அம்மாவோட நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டான். இவங்களோட இந்த விஷயத்தை தெரிஞ்ச என்ன எங்க அம்மா கொடுமைப்படுத்தினா. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் பொறுமையா இருந்துட்டேன். இந்த நேரத்துல தான் USல இருந்து எங்க அப்பா வந்திருந்தாரு. எல்லா சொத்தையும் வித்துட்டு
யூஎஸ்ல செட்டில் ஆயிடலான்னு சொன்னாரு. அதை தான் நானும் எதிர்பார்த்தேன். அங்க போனா எங்க அம்மா திருந்திடுவான்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அம்மா அந்த விக்டரோட சேர்ந்துக்கிட்டு எங்க அப்பாவை ஏமாத்தி எல்லா சொத்தையும் விக்டர் பேருக்கு எழுதி வாங்கிட்டா. இத பத்தி எதுவும் தெரியாத எங்க அப்பா நாங்க யூஎஸ் போறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு ராத்திரி கர்த்தரே, அன்றாடம் நாங்கள் உண்ணும் இந்த உணவு நீங்கள் அளித்தது. எங்களுக்கு எதிராக பாவங்கள் செய்பவர்களை மன்னிக்கும் மனதை தாரும். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து ரட்சித்து எங்களை காத்தருளும். ஆமேன். எப்படியோ ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. நாளைக்கு மார்னிங் கிளம்புறல விக்டர், அங்கே போனதுக்கப்புறம் அமௌண்ட் எல்லாம் நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவல? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மார்னிங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மஞ்சு, ஏன் சாப்பிடாம பாதியில போற? எனக்கு பசிக்கலப்பா, சாப்பிட்டு வாங்க, நான் போறேன். சரி போ. நமக்குன்னு இருந்த இடைஞ்சல் எல்லாம் தீர்ந்துடுச்சுல விக்டர். இனிமேதான் நம்ம லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது. நமக்குன்னு சொல்லாத, எனக்கு. புருஷனையும் பொண்ணையும் கொலை பண்றத சாதாரணமா பாக்குற நீ எப்பேற்பட்ட பொம்பளையா இருப்ப? எனக்கு சொத்து தான் வேணும் தவிர நீ இல்ல. எல்லாரையும் இந்த கிணத்துல தூக்கி போடு. என்னடி அப்பா அப்பான்னு கத்திட்டு இருக்கிற? இந்த சொத்துக்காக தான் என்னையும் எங்க அப்பாவையும் அவனையும் நம்பிக்கிட்டு இருந்த எங்க அம்மாவையும் விக்டர் கொடூரமா கொன்னுட்டான். ஃபாதர், உயிரோடு இருக்கிறவங்கன்னா சரி, இறந்து ஆவியா சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு தாய்ப்பாசம் எப்படி புரியும்? உயிரோடு இருக்கிற காலத்துல மஞ்சுவுக்கு தாய்ப்பாசம் கிடைக்கல. அதுக்கு காரணம் அவங்க அம்மா தான். தன்னோட சுகத்துக்காக கட்டின கணவனையும் பெத்த குழந்தையும் கொண்டுட்டாங்க. மஞ்சு செத்ததுக்கு அப்புறம் கூட அந்த வேதனை அவளை விடலை. அந்த நேரத்தில் தான் ரியாவையும் ஜென்னியையும் பார்த்துருக்கா. அவங்களோட பாசத்தில் தன்னை மறந்து தன்னை ரியாவாகவும் ஜென்னியை தன் தாயாகவும் கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கா. இந்த நேரத்தில் தான் விக்டர் ரியாவுக்கு விஷயம் கொடுத்துருக்கா. இதை தெரிஞ்சுக்கிட்ட மஞ்சு விக்டரை கொலை பண்ண பார்த்துருக்கா. அதே நேரத்தில் இங்கே ரியாவோட உயிர் ஊசலாகிறத பார்த்துட்டு அவளை காப்பாற்றுறதுக்காக அவளோட உடம்புல இவன் அழிச்சிட்டான். சரிங்க ஃபாதர், இப்போ ரியா இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமே. முடியாது. ஏன்னா உடம்பு மட்டும்தான் ரியாது. மற்றபடி அவளோட இதய துடிப்பு, ரத்த ஓட்டம், மூளையோட செயல்பாடு எல்லாமே மஞ்சுவோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. என்ன ஃபாதர் நீங்கள் இப்போ எல்லாம் மெடிக்கலில் எவ்வளவோ மிராக்கிள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ரியாவை ஏன் காப்பாற்ற முடியாது? ரியாவோட உடம்புல இருந்து மஞ்சுவை வெளியேற்றிட்டு ரியா உயிரோட இருக்கும்போதே அவளை காப்பாற்றலாம்ல. அதில் ஒரு சிக்கல் இருக்கு. அவளுக்கு என்ன மாதிரியான விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு, அது எந்த அளவுக்கு அவளை பாதிச்சிருக்கு, இதையெல்லாம் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ண நமக்கு நேரம் பத்தாது. இன்னொரு முக்கியமான விஷயம், தான் வெளியே போனால் ரியா செத்துருவான்னு மஞ்சு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா.
அதனால அவளை விட்டு வெளியே வரவே மாட்டான். டேவிட் இறந்தது சாதாரண ஆக்சிடென்ட் தானே நினைச்சிட்டு இருக்க. ஆனா அது இல்ல. இந்த சொத்து மேல டேவிட்க்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எங்க அப்பாவை கொலை செய்யறதுக்கு விக்டருக்கு டேவிட் உதவி செஞ்சான். அதுக்காக தனக்கு கிடைக்கிற பணத்துல பாதியை தரதா டேவிட்க்கு விக்டர் ப்ராமிஸ் பண்ணான். ஆனா அவன் டேவிட்டையும் ஏமாத்திட்டு யூஎஸ் போயிட்டான். விக்டர் வந்ததுல இருந்து டேவிட்க்கும் அவனுக்கு சொத்து சம்பந்தமா தகராறு நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்காக டேவிட்டையும் கொலை செய்ய முடிவு பண்ணான். சின்ன ஆக்சிடென்ட்டை பயன்படுத்தி அவனையும் கொன்னுட்டான். அதை எல்லாரையும் நம்பவும் வச்சான். சரிங்க ஃபாதர், இப்போ ரியாவை எப்படி தான் நீங்கள் காப்பாற்ற போறீங்க? மஞ்சுவையே ஒரு கருவியா பயன்படுத்தி. மஞ்சுவா? நம்மளால முடியாத ஆவியால முடியுங்கிறீங்களா? ஆமா, அந்த ஆவி மஞ்சுவை பயன்படுத்தி தான். எப்படி மஞ்சு தன்னோட பவர்ல ரியாவோட உடம்புல விஷத்தை ஏறாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காளோ அதே சக்தியை பயன்படுத்தி ரியாவோட உடம்புல இருக்க விஷத்தை முறிக்க போறேன். உங்களால கண்டிப்பா முடியும் ஃபாதர். இப்ப நான் பண்ண போற சோதனையில என்ன வேணா நடக்கலாம். ஃபாதர், உங்க சக்தி என்னன்னு எங்களுக்கு தெரியும். உங்களால மட்டும்தான் இது முடியும். ஆண்டவரோட ஆசீர்வாதம் பரிபூரணமா உங்களுக்கு உண்டு. 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்த விக்டரை பார்த்து அந்த நொடியை கொல்லலான்னு வந்தேன். ஆனா அவனுக்கு பின்னாடி வந்த உன்னையும் பொண்ணு ரியாவையும் பார்த்து ஒரு நிமிஷம் அவனை விட்டுட்டேன். அந்த ஒரு நிமிஷத்துல உங்களோட பாசப்பிணப்பை பார்த்து நான் மயங்கிட்டேன். அந்த மயக்கத்துல தான் விக்டரை விட்டு கொடுத்தேன். ஆனா அவன் திருந்தவே இல்லை. தப்பு மேல தப்பு பண்ண ஆரம்பிச்சான். அதனாலதான் அவனை மர்மமா தாக்குனேன். தாய் பாசத்துக்காக நான் இந்த உடம்புக்குள்ள வந்தா அது தப்பு தான். நான் இந்த உடம்புக்குள்ள வந்ததே உன் பொண்ணு ரியாவை காப்பாத்ததான். உண்மையாவே அப்ப எனக்கு கிடைக்காத சந்தோஷம் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. என்னால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஃபாதர், நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். நீங்க வந்து ரியாவை காப்பாத்துவீங்கல்ல? என்னடி அப்படி பாக்குற? எல்லாம் உண்மையை சொல்லிடுச்சா? இதெல்லாம் கேட்டு உனக்கு என்ன புரிஞ்சது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு புரிஞ்சது. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அடங்கடி பாடி. ஆமா, அது என்ன பெரிய தாய் பாசம்? பேய் அதுக்காக ஏங்கிட்டு இருக்கா? போதும் விக்டர், போதும். நம்ம போலாம். எனக்கு பயமா இருக்கு. அது வந்தா வரட்டும், இவ செத்த சாகட்டும். நாம போலாம், வா. பாடி, என்னடி பாக்குற? உன்ன மாதிரி செகண்ட் ஹேண்ட் இல்ல, ஃப்ரெஷ். புரிஞ்சுதா? போலாம் விக்டர், போலாம். பாய மூடி. எப்படி வெளில போவ சொல்லு? உண்மையை தெரிஞ்சவளை விட்டுட்டு எப்படி வெளில போவ? உனக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம்? எங்களை ஏன் இப்படி பண்ற? ஒரு சின்ன குழந்தைக்கு விஷம் வச்சு கொல்ல பார்த்திருக்கேன். நீ எவ்வளவு கொடூரமானவனா இருப்ப. பாடி பாடி இங்க பாரு. அப்படி உனக்கு என்னதான் வேணும்? பாடி போ. பெருசா உன்கிட்ட இருக்கிறது வேற என்னடி? இன்னுமா உனக்கு புரியல? பணம் டி பணம். போடி. அந்த பணத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். போங்க. அந்த பணத்தை என்கிட்ட கேட்டிருந்தனா நான் கொடுத்துருக்க மாட்டேனா? எவ்வளவு வேணா கொடுத்துருப்பேனே. கொடுப்ப. நீ என்ன கொடுப்பேன்னு எனக்கு தெரியாதாடி? எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன். ஒரு சிங்கிள் டாலராவது கொடுத்துருப்பியாடி நீ எனக்கு? அது என்னடி உன் பொண்ணுக்கு என்ன பார்த்தா அவ்வளோ காண்டு? எனக்கு பயமா இருக்கு. அவ செத்த சாகட்டும். ஊருக்க பேசாத, சாடிச்சிருவேன். மா வெயிட் நீ இங்கதான் இருக்கிறியா? வா வா வா, உள்ள வாடா. வா, உனக்காக தான் வெயிட்டிங். உள்ள வா. சரி, நான் கையிடு. இங்க உட்கார்றா. நீ உட்கார். ஏன்டா அந்த மூஞ்சிய பாக்குற? என்ன பாரு, எனக்கு அப்பவே உன் மேல டவுட். உனக்கு உண்மை தெரியும்னு. அதுவும் நீ ஜாக்கிரதைன்னு குறிப்பிட்டு சொல்லும் போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பாத்தியா, உண்மை தெரிஞ்சவன் தலை காலி. விக்டர், நம்ம போலாம் விக்டர். நிறுத்தி. குறுக்க பேசான்னு சொன்னா பேசிட்டே இருக்க. சுமாரு. தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க விக்டர். ஏன் உன் தலையை தூக்கணுமா? இனி எத்தனை பேரை கொல்லுவேன்? நான் உயிரோடு இருக்கிறதுக்காக எத்தனை பேரை வேணா கொல்லுவேன். உன்னையும் சேர்த்து கொல்லுவேன். இதோட நிறுத்திக்க. கர்த்தர்ட்ட சரணடைஞ்சிரு. உன் பாவத்தை போக்கிக்க விக்டர். போதும் நிறுத்துடா.
இந்த மாதிரி உபதேசத்தை சின்ன குழந்தைங்க கிட்ட சொல்லு. அவங்க கையை கட்டிட்டு கேட்பாங்க. எனக்கு இங்க இருந்து சேஃபா வெளில போகணும், அதை மட்டும் சொல்லு. போ. உண்மை தெரிஞ்சவங்க 2 பேரை விட்டுட்டு நான் எப்படி போறது? எங்களை கொன்னுடு. பைத்தியம் பிடிக்குது எனக்கு. உன்னை கொலை பண்ணா அது என்ன சும்மா விடுமா? இப்ப என்ன பண்ண போற? என்ன பத்தி தெரிஞ்ச யாரும் உயிரோடு இருக்க கூடாது. நாங்க 2 பேரும் சேஃபா ஸ்டேஜ் போனோம். சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு, யாராச்சும் சொல்லுங்க, ஏதாச்சும் சொல்லுங்க. நீ சொல்லுடி, எனக்கு எப்படியாவது சேஃபா ஸ்டேஜுக்கு போனோம். நீ சொல்லுடி. நீ செஞ்ச பாவத்துக்கு யார் உன்னை மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். பாடுறா, இந்த மூஞ்சி வேறு வாசனம் பேசுது. கையில இருக்கிறது ஸ்பூனு நினைச்சியா? கண்ணு ட்ரிகர் அடுத்துனா அவன் தலை அவன் மடியில போய் விடும். ஐயோ விக்டர், ஒண்ணும் பண்ணிடாத. அந்த குட்டி பிசாசு வந்துரும். அது வரதுக்குள்ள நம்ம ஓடிடலாம். சூப்பர் டி, நல்ல ஐடியா. அதை எரிச்சிட்டா அது உன்னால முடியாது. வண்டி இப்பதான் லைனுக்கு வருது. இதைத்தான் எதிர்பார்த்த ஃபாதர். என்னால முடியாதுன்னா உன்னால முடியும். உண்மையை சொல்லு, ஏன் வெளியில போயிட்டு வந்த? என்ன பண்ணிட்டு வந்த? என்ன பண்ண போற? உங்களை எல்லாம் காப்பாத்த தான் வந்திருக்கேன். எப்படிடா? எப்படி? ஆமா, உன்னை பத்தி ஒன்று கேள்விப்பட்டனே. நீ ஒருத்தரோட மூஞ்சியை பார்த்தா ஒரு லைஃபே சொல்லிடுவியாம? நிஜமாவா? உன் மூஞ்சியை நீ பாத்தியா? என்ன சொல்லுது? அப்ப நீ சாவ போற. என் மூஞ்சிய பத்தியா? என்னத்த தெரியுது? நீ சாக போற. நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. விஷத்தை ஏற விடாம உயிரை காப்பாத்திட்டு இருக்க இந்த ஆவிக்கு அந்த விஷத்தை முறியடிக்கவும் முடியும். அதை என்னால் செய்ய வைக்க முடியும். ரியாவையும் காப்பாற்ற முடியும். ஏண்டா இந்த மூஞ்சிகளை காப்பாற்ற போறியா? 2-3 வருஷம் திட்டம் போட்டு ஒருத்தனை தூக்கி அந்த குடும்பத்தையே அனாதையாக்கி மறுபடியும் நானே அந்த குடும்பத்துக்கு ஆதரவு கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்து விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தா நீ அவங்களை காப்பாற்ற போறியா? எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். Just shut up. மூஞ்சில போய் திரும்பி. உன்னை நம்பி இவ்வளவு தூரம் வந்தது ஏன் தப்பு? அது நம்மள கொல்ல வந்தது. நம்மள அட்டாக் பண்ணும்போதே இங்க இருந்து போலான்னு சொன்னேன். நீ கேட்கல. உங்களை சேர்ந்து நானும் இப்ப மாட்டிக்கிட்டேன். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். Like a man you killed that father and milkman. சும்மா வாயை மூடிட்டு உட்காரு. உளறிட்டே இருக்காத. ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற? ஏச்சி நிறுத்தி. அந்த பால்காரனால தான் அந்த பிளான் எல்லாம் கெட்டு போச்சு. தெரியுமா உனக்கு? நான் இங்க பண்றதெல்லாம் எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் சேர்த்துதான். புரிஞ்சுதா? கொலைகாரனோட சேர்ந்து வாழலாம், ஆனா சேர்ந்து சாக முடியாது. For me, my life is important. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற நான் கேட்கறதே வேற. புரிஞ்சுதா? I made a mistake. That I believed you. ஏன் இப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்கிற பிக்சர்? பின்னாடி பாரு. பேய் நம்மளை துரத்திட்டு வருது. அது வராதுன்னு சொன்னியே. பாரு எப்படி வருது. அது நம்மளை கொல்ல டார்ச்சர் பண்ணாம வாயை மூடி பாரு. உன்னை நம்பி வந்ததுக்கு நான் நாஸ்தி ஆயிட்டேன். ஏய், சரின வாயை மூடி. ஏன் மேல எனக்கு கையை வச்சு? உன்னை என்னடா பண்ண? சொல்லுடா. கிழிப்பேன், போடா. ஏய், வண்டி ஓடிக்கல. Idiot. என்னடி ஆச்சு? இந்த இருட்டுல என்னடா வண்டி ஓட்டுற? What are you doing nonsense? இசா, இசா,
இஷா 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 என் கூட வரியாம்மா?